விசுவாசத்தை பற்றி பேசினேன் இல்லையா? விசுவாசத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன். அப்போ போன வாரம் அதைத்தான் தொடர்ந்து பேசியிருக்கணும். ஆனால் வேற ஒரு டாபிக் போயிட்டோம்னா திரும்ப இங்கே வந்துடுவோம். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன், ரெடியாக இருங்க. கிறிஸ்தவம்னு எடுத்துட்டோம்னா சரியா, கிறிஸ்தவத்துக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்குல்ல, நம்மளோட ஆழமான, அதுதான் நம்மளுடைய ஆழமான டாக்டரின்ஸ். இங்கிலீஷில் டாக்டரின்ஸ் சொல்லுவோம், தமிழில் இப்போதைக்கு நம்ம விளங்கிறதுக்காக சத்தியம்னு சொல்லிப்போம் சரியா. டாக்டரின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரூத். பட் நம்ம கிறிஸ்தவமே, கிறிஸ்தவம்னாலே எதில் அது அடங்கியிருக்கு? இந்த டாக்டரின்ஸ். அப்போ எல்லா முழு கிறிஸ்தவத்துக்கும் ஒரு சில டாக்டரின்ஸ் இருக்கும். என்னது? ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன். கிறிஸ்தவம்னாலே முக்கியமான டாக்டரின் என்ன? எதை நம்பி இருக்கு கிறிஸ்தவம்? இல்லை எதை விசுவாசிக்கிறோம்? இல்லை இல்லை. அதனால தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு, இது நீங்கள் இன்னைக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் முக்கியமான 2 விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சிலர் வேறு வேறு சபைக்கு போகலாம், இல்லை வேறு சபைகள்லேருந்து வந்திருக்கலாம், சில நேரம் வார்த்தையே தெரியாமல் இருந்திருக்கலாம். வாட் இஸ் இட் தட் யூ பிலீவ்? எது மேலே உங்கள் விசுவாசத்தை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, முதல்ல உங்களுடைய அடிப்படை, கிறிஸ்துவத்துக்குன்னு இருக்கிற அடிப்படை டாக்டரின்ஸ் என்னது? எதை நம்ம நம்புகிறோம்? கிறிஸ்துவ நம்ம, ஆமாம், கிறிஸ்துவம்னாலே அங்கே முதல்ல கிறிஸ்து இருக்கணும்ல. அப்போ முக்கியமான ஒரு பதிலை சொல்லிட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு நம்ம போயிடவும் முடியாது இப்போ. அப்போ அந்த காலத்திலே இதெல்லாம் யோசிச்சு கேத்தலிக் சர்ச், யூ ஆல் பீன் டு தி கேத்தலிக் சர்ச், அங்கே ரொம்ப முக்கியமாக தி க்ரீட் இருக்கும்ல, தி நைசியன் க்ரீடுன்னு ஒரு க்ரீடு இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்களேன்? என்னது? என்ன? ஐ பிலீவ் வாட்? முதலாவது கிறிஸ்தவம் எதில் அடங்கியிருக்கு? முதலாவது நான் நம்புறேன், ஐ பிலீவ் இன் காட். முதலாவது ஒரு பிதா இருக்கிறாரு, ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் பிதாவா இருக்கிறாரு. அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி வைத்தாராம். இது ரொம்ப முக்கியம். சும்மா அனுப்பி வச்சாரு இல்ல, ஒரு மரியாள் என்ற ஒரு பெண்ணின் மூலமாக உலகத்துக்கு வரத்துக்கு. அதெல்லாம் டாக்ட்ரினலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் தன்னுடைய ஆவியானவரை கொடுத்தார். அதெல்லாம் தான் அதில் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் பேசிக் டாக்ட்ரின்ஸ். இதில் தான் கிறிஸ்தவமே தங்கி இருக்கு. நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்டாலும் கிறிஸ்தவம்னா என்னது, நீங்கள் என்ன நம்புறீங்க? இவ்வளோதான் நம்புற. என்னது? ஒரு தேவன் இருக்கிறாரு, தன்னுடைய குமாரனை அனுப்பி வைத்தாரு, மரியாள் மூலமாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தாரு, என்னுடைய பாவங்களை மன்னித்தாரு, ஆவியானவரை கொடுத்தாரு, இன்னைக்கு தன்னுடைய சரீரமாகிய சபையை இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் பேசிக், வெரி பேசிக் டாக்டரின்ஸ். என்கிட்ட இருக்கு, எங்கேயோ நான் வாசிக்கிட்டுமா? அதை ஒரு நிமிஷம். தமிழில் இருக்கா? யூ ஹேவ் இட் இன் தமிழ்? பயங்கரம். ஒரே சர்வ, ஐயோ அதுக்கு பயங்கர ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருக்காங்க. What does that even mean? CREED. Okay. I believe in God the Father, சரியா, Almighty, maker of heaven and earth. I believe in God the Father. பிதாவை நம்புறேன், அவர் தான் எல்லாத்தையும் படைத்தாரு, சிருஷ்டித்தாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன், அவர் லார்ட், அப்படின்னா என்னுடைய தெய்வமா இருக்கிறாரு. அவர் ஆவியானவர் மூலமாக conceived by the Holy Spirit, born of the Virgin Mary. ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய டாக்டரின்ஸ் பாருங்க. ஆமென். இதுல வந்து மாற்றமே இருக்க வாய்ப்பு. all of us believe in the same thing. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர்
மரித்தாரு, 3வது நாள் எழுந்தாரு. அப்புறம் தேவனுடைய வலது பார்சத்தில் at the right hand of the Father உட்கார்ந்திருக்காரு. இவ்வளவுதான். இதுதான் அந்த பேசிக். எல்லா சபையிலுமே இதை நம்பலனா அப்ப கிறிஸ்தவமே இல்லை. ஓகேவா? விளங்கிருச்சா? இதை நீங்க நம்பலனா கிறிஸ்தவமே இல்லை. நான் மறக்கிறதுக்கு முன்னாடி வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, புதன், வியாழன், வெள்ளி நீங்கள்லாம் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் போய் கலந்துக்குங்க. மறக்காமல் போய் கலந்துக்குங்க. உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டு கலந்துக்குங்க. நம்ம பசங்க எல்லாம் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. முழு வாரமும் நடந்துட்டு இருக்கு இப்போ. சரியா? என்னுடைய ஆசை இந்த வார்த்தை எல்லாம் எல்லா இடமும் பரவிடணும். சரியா? அதனால மறக்காம கூட்டம் நடக்கிற இடத்துல போயிட்டு கலந்துக்குங்க. சரி, இது பொதுவா சபைக்குன்னு இருக்கிற டாக்டரின்ஸ். சரியா? நம்ம இப்ப சபையில நாங்க ஒரு சின்ன, நம்ம இந்த சரீரத்துல ஒரு சின்ன விரல்னு வச்சுப்போம்ல, நெகம்னு வச்சுப்போம். நாங்க தான் இந்த சரீரத்துல இந்த ஒரு நெகம். நம்மளுமே எதையோ வச்சு தானே கட்டி எழுப்பி இருக்கணும். டாக்டரின்ஸ், அடிப்படையா டாக்டரின்ஸ் இருக்கணும்ல. அப்ப நம்மளுடைய டாக்டரின்ஸ் என்ன? நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் எதுல இருந்து நீங்க, what are you drawing from, where do you receive from? சும்மா கிறிஸ்துன்னு சொல்லிட்டு முடிச்சிட முடியாது. what do we believe? பா, எல்லாரும் நீங்க முழிக்கிறத பார்த்தா நாங்க என்ன நம்புறோம்? what do we believe? இப்ப கட்டாயம் விசுவாசிக்கிறதுக்கு முதல்ல எதையும் நம்ம நம்பணும் இல்ல. லைக் டு ஹேவ் our faith. எதை right. Let's put it in context. சரியா? தேவன், இது எல்லாமே வேதத்துல இருக்குது. சரியா? ஒவ்வொன்றையும் இப்போ ஒவ்வொன்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லாட்டியும் முக்கியமான 7 விஷயங்களை, எதுக்கு மேல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, டெய்லி எங்க இருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு what doctrines can you believe, அதை நீங்க விளங்கிக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அப்ப முதலாவது you have to understand something about God. தேவனை குறிச்ச ஒரு விஷயம். நீங்க, தேவன் ஒரு உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கைனா கவனன்ட். நானும் என் மனைவியும் ஒரு நாள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு மறந்து நானே ரொம்ப விலைக்கு வாங்கிட்டேன். பாத்தீங்களா? ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஒரு சாட்சிகளுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்தோம். அப்படின்னா நாங்க என்ன பண்றோம்னா, அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துறோம். அந்த உடன்படிக்கை வெளியில எது பண்ணாலும் it becomes illegal. அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் எல்லாம் லீகல். சரியா? அதே மாதிரி தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் ஆதியிலிருந்தே ஒரு உடன்படிக்கையை செஞ்சுட்டு அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் ஏதாவது செய்வாரே ஒழிய அதுக்கு வெளியில எதையுமே, ஏன்னா அதுக்கு வெளியில போயிட்டா எல்லாமே இல்லீகல் ஆயிரும். விளங்குதான் நான் சொல்றது? அதே மாதிரி தேவன், இதை தான் நீங்க விளங்கிக்கணும். வாட் ஆர் வி ஸ்டாண்டிங்? நம்ம எதுல நிக்கிறோம், நம்ம என்ன நம்புறோம். சரியா? அதை எதை நம்புறோன்றதுக்கு இது முதல்ல முக்கியம். அதே மாதிரி தேவன் என்னோடையும் உங்களோடையும் ஒரு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். சரியா? அது எபிரேயர்ல அழகா இருக்கு. எபிரேயர்ல எழுதி இருக்கு, இட்ஸ் a better covenant. பெட்டர்னா சிறந்த ஒரு உடன்படிக்கை. முந்தி அவர் பண்ண உடன்படிக்கை மாதிரி இல்லாம சிறந்த ஒரு உடன்படிக்கையை
பண்ணியிருக்கிறாராம். விளங்குதா? அப்ப இது ஏன் முக்கியம் நீங்க கேட்கலாம். யாருக்கா அந்த யோசனை வந்துச்சா? ஏன் முக்கியம்? நான் இப்படி சொல்றேன். ஆபிரகாமிட்ட தேவன் என்ன சொல்றாரு? முத ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப அத அவனுக்கு அது இல்லாட்டி அவன் வேற எதை விசுவாசிக்க முடியும்? விசுவாசிக்கிறதுக்குன்னு அவனுக்கு ஒரு வார்த்தை. எதனால ஆபிரகாம் லோத்தை பார்த்து, அந்த கதை தெரியுமில்ல, லோத்தை பார்த்து சொல்றான், உனக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கோ. எங்க இருந்த அந்த தைரியம்? ஏன்னா எழுதியிருக்கு, இருந்ததிலே சிறந்த இடத்தை லோத்து எடுத்துக்கிட்டான். அப்படின்னா லோத்துடைய நம்பிக்கை அந்த இடத்து மேலதான் இருந்துச்சு. ஆபிரகாமுடைய நம்பிக்கை அவன் பெற்ற வார்த்தையில தான் இருந்துச்சு. உங்களுக்கு விளங்குதா? அப்ப வார்த்தைன்றது ஒவ்வொரு நாள் பேசுற வார்த்தையும் இருக்கலாம். அதே நேரத்தில் நீங்க நம்பி இருக்கிற டாக்டரின்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அங்கிருந்து ஒருத்தன் அந்த நிலத்தை நம்பி வாழ்றான், இன்னொருத்தன் நான் எங்க போனாலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் போற இடத்துக்கு தான் அந்த ஆசீர்வாதமே இன்னொருத்தன் வாழ்றான். எப்படி வருது? அவன் விளங்கிக்கிற வார்த்தையை வச்சு இல்லையா? அப்ப வார்த்தைன்னு சொல்லும் போது we can't be very vague word. இல்ல, what are the doctrines that you are standing on? நீங்க எந்த டாக்டரின்ஸ் மேல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப இன்னைக்கு அதை நல்லா தெளிவுபடுத்திடுவோம். நான் 7 விஷயம் சொல்றேன், சீக்கிரமா சொல்றேன். 7 சிலருக்கு அப்படியே ஐயோ இன்னைக்கு நம்ம வெளியே போக முடியாது போல இருக்கே. ஆமா, இன்னைக்கு நல்ல மட்டுன்னெல்லாம் நைட்டு ஓடும். கவனிக்கிறீங்களா? ரெடியா? ஒரு புதிய உடன்படிக்கை நம்மளோடு பண்ணிட்டார். சரியா? அப்ப எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இப்ப அந்த உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கு. ஓகே, இப்ப சொல்லுங்க, இந்த உடன்படிக்கைக்குள்ள நாங்க எதை நம்புறோம்? பாபு தவிர. பாபுடைய வாய் அப்படியே துறக்க எனக்கு கண்ணில் தெரிஞ்சு. இந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம என்னத்தை நம்புறோம்? கரெக்ட்? நோ, yeah, of course you know. wonderful. முதலாவது கிருபை. சரி, ரொம்ப முக்கியம். What is our doctrine? நாங்க எதை நம்புறோம்? அந்த சபையில அடுத்த விரல் என்ன நம்புதுன்ற என் பிரச்சனை இல்லை. இந்த விரல் நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, இந்த விரல் இது என்ன நம்புது? எதுக்கு மேல நிக்குது? முதலாவது கிருபை. The most core value, the core doctrine நமக்கு என்னது? அடித்தளமே என்னது? கிருபை. சொல்லுங்களேன், என்னது? அப்படின்னா என்ன? தகுதி இல்லாத, பரவாயில்ல, ரொம்ப அழகாது. தகுதி, மிச்சத்தை சொல்லி முடியுங்க. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துறார். சரி, அதை ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்ப அவ்வளவுதான் கிருபையா? கிருபைனா என்னது? அப்படின்னா நான் போன முறை சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் வச்சுங்க. உன்னுடைய கிரியைகளினால இனிமே எதுவும் இல்ல. That is what grace is. It is not by your works, it is by the grace of God. உன்னுடைய கிரியைகள்னால இல்ல. நீ எத்தனை கேண்டில் பத்த வச்ச, எவ்வளவு தடவை மொட்டை அடிச்ச, எவ்வளவு தேங்காய் உடைச்ச, அப்படி இல்ல. இனி என்னது? நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். இதை you must see
எப்படி விளங்கிக்கணும்னா, ஆபிரகாம ஒரு ஈசாக்க தூக்கிட்டு ஒரு மலைக்கு போக சொல்றாரு, நீ போய் ஈசாக்க பலியிடுன்னு. அதை சொல்ற நேரத்திலேயே மலையுடைய அடுத்த பக்கத்துல ஒரு ஆடு ஏற தொடங்கிருச்சு. See how this is how grace works. இதுதான் கிரேஸ். உன்னுடைய செயல் நீ அப்படி எதையோ தூக்கிட்டு மலையில ஏறிட்டு இருந்தாலும் அவருடைய கிருபை அடுத்த பக்கத்துல அந்த பதில ஏற்கனவே மலை உச்சிக்கு போய் நீ அப்பாடா நான் வந்துட்டேன் பாத்தியான்னு விளங்குது. ஓஹோ இல்ல, அவருடைய கிருபை தான் இன்னைக்கும் அவருடைய கிருபை தான், இன்னைக்கும் அவருடைய கிருபை தான். நான் வேர்த்துட்டு வரேன், ஆனாலும் கடைசியில கிருபையால தான் அது நான் விளங்குதா. ரொம்ப அடித்தளம், ரொம்ப முக்கியம். நாங்க எது மேல நின்றுட்டு இருக்கோம்? தேவனுடைய கிருபையின் மேல நின்றுட்டு இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய கிருபை. உங்களுடைய செயல் இல்லை, என்னுடைய செயல் இல்லை. நீங்க தயவு செய்து ஜெபிங்க, தயவு செய்து உபவாசிங்க, தயவு செய்து எல்லாம் பண்ணுங்க. ஆனா அதனால தான் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு அங்க ஒன்றும் இல்லை. எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே ஆகுது. It's all by the grace of God. Everything. இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க எல்லாமே, நாளைக்கு நீங்க அனுபவிக்க போற எல்லாமே, நாளைக்கு நீங்க உயர்ந்து போக போற இடங்கள் எல்லாமே தேவனுடைய கிருபையினால உருவாகிட்டு இருக்குதே ஒழிய, தேவனுடைய கிருபையினால உங்ககிட்ட வந்துட்டே இருக்கிற ஒழிய உங்களுடைய செயல் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது, நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயமா இருக்கும். அது உங்க செயலால வரல, அவருடைய கிருபை ஏற்ற நேரத்துல ஏற்ற. நம்ம நிறைய இந்த நம்ம கேட்டதையே மறந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னா, அப்பா நான் எப்படி சாதிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு யோசிச்சிடும். இல்ல இல்ல, தேவனுடைய கிருபை. ஆமென். ரொம்ப முக்கியம். ஐயோ, ஒண்ணுதான் இன்னும் தொட்டிருக்கோமா? இதுல வேற நான் 7 சொல்றேன்னு வேற சொல்லிட்டேன். கிருபைன்னு சொல்லும் போது நம்மளுடைய the doctrine of grace is not a doctrine of prosperity. இதை நம்ம தெளிவா சொல்லிடுறேன். நம்ம அதை நம்பல, சரியா? நான் ஏன்னு சொல்றேன். இந்த கிருபையினுடைய சத்தியம் செழிப்பின் சத்தியம் இல்லை. என்னோட தான் இருக்கீங்களா? கட்டாயம் செழிப்பு, prosperity உன்னை தேடி வரும். அவர் அதுக்காகவும் சிலுவையில். ஆனா வெறும் செழிப்பு மட்டும்தான் கஷ்டமே இல்லைன்னு இல்ல 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 இல்ல. கிருபை எதுக்கு? நீ எப்படிப்பட்ட பாதையில போனாலும் அவருடைய கிருபை உனக்கு இருக்கு. அதுதான் கிருபை. உன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீ தேவனுடைய சத்தியத்தை விளங்கிட்டா இல்லையா? இல்ல நீ எவ்வளோ, அப்படி இல்லை, அப்படிதான் சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிடுறாங்க. இல்ல, your suffering, நீ கடந்து போற பாதைகள், கஷ்டங்களும் முக்கியம். ஹலோ 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 ஹலோ, மறந்துடாதீங்க. எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவது இல்லைன்றதுதான் சத்தியம். அதுதான் கிருபை. நெருக்கமே வரக்கூடாதுன்றது அது சத்தியமே இல்லை. நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடிந்து போவதே இல்லை. ஏன்னா தேவனுடைய கிருபை எனக்கு இருக்குது அப்படின்றது சத்தியம். விளங்குதா? விளங்குதா? ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. அதுதான் அந்த சத்தியம். விளங்கிருச்சா? சரியா? முதலாவது என்னது? ஆமா. அடுத்துதான் நீங்க சொன்ன விஷயத்துக்கு வரோம். கிருபை தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துது அப்படின்னா நம்ம நம்புற அடுத்த விஷயம் என்னது? கிருபை எப்படி நம்மளை தகுதிப்படுத்துச்சு? எப்படி தகுதிப்படுத்துச்சு? என்னையும் உங்களையும் தேவனுடைய நீதியின் நிமித்தம் கிருபை என்ன பாவியா பார்க்காம ஒரு நீதிமானா பார்க்க தொடங்கிருச்சு. What a beautiful thing.
இது எப்படி சாத்தியம்னா, நான் கேட்கிறேன், இயேசுவை பத்தி இப்படி எழுதியிருக்கு, பாவமே அறியாத அவர் பாவமானார். அப்ப பாவம் மட்டுமே தெரிஞ்ச நான் நீதிமான் ஆகிறது ரொம்ப சிம்பிள் இல்லையா? அவ்வளவுதான், அதே கான்செப்ட் தானே. பாவமே அறியாத அவர் பாவமானார்னா, பாவம் மட்டும் தெரிஞ்ச எனக்கு நீதிமானா இருக்கிறது அதே கான்செப்ட் தானே. விளங்குதா? இந்த கிருபை எப்படி தகுதிப்படுத்துச்சு? எப்படி தகுதிப்படுத்துச்சு? ஒரு வசனத்தை வாசிச்சிருவோமா? இல்லாட்டி இன்னைக்கு வசனமே வாசிக்கல இந்த பாஸ்டர்னு. 2 கொரிந்தியர் 5:21 வசனத்தை வாசிச்சுட்டு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதை தான் சொல்றீங்க. என்ன எழுதிருக்கு? பாவமே அறியாத அவரை பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு நீங்க தான் இந்த உலகத்துல தேவனுடைய நீதி. வா, நீங்க தான் இந்த உலகத்துல தேவனுடைய நீதி. எத்தனை பேர் விளங்குது? What do we believe? நான் ஒரு நாளும் இங்க இருக்க ஒருவரையும் பார்த்து பாவின்னு ஒரு யோசனையில கூட வரவே வராது. ஏன்? That is what we believe. நீங்களும் அப்படி அதை தான் நம்பணும். அதுல தான் இந்த சபையே கட்டப்படுது. என்னது? பாவி இல்ல, நீதிமான். நீதிமான். நீ என்னத்தை பண்ணிட்டு வந்தாலும் நீ என்னது இன்னைக்கு? அதுல ஒரு மாற்றமும் இல்ல. விளங்குதா? அதுக்குன்னு இதுதான் இந்த கான்செப்ட் நீங்க விளங்கிக்கணும். இவ நீதிமான் தான், ஆனா வளர்றதுக்கு இடம் இருக்கா இல்லையா? நீ நீதிமான் தான் சொல்லுதே ஒழிய நீ பெர்ஃபெக்ட்னு உங்களுக்கு விளங்கணுமே. நீ நீதிமான் தான் சொல்லியிருக்கே ஒழிய நீ பெர்ஃபெக்ட்னு சொல்லல. அப்ப there is room for transformation. நீ மாறுறதுக்கு, அங்க நீ வளர்றதுக்கு இன்னும் இடம். நீ நீதிமான்னால எல்லாம் ஓகே ஃபுல் இல்ல. நீ நீதிமான் தான், ஆனா இன்னும் வளர்றதுக்கு அங்க இடம் இருக்கு. அதை தான் வார்த்தை பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு விளங்குதா? நீங்க கரெக்ட். நீங்க you identify with righteousness. உன்னுடைய அடையாளம் நீதி. உன்னுடைய அடையாளம் பாவம் இல்லை. உன் அடையாளம் நீதினால நீ பூரணமாயிட்டன்றது இல்லை. வார்த்தை உன்னை ஒவ்வொரு நாளும் மாற்றுது, உன்னை வளர்க்குது. நேத்து இருந்த மாதிரி நீ இன்னைக்கு இல்ல, ஆனா நேத்து நீ நீதிமான் தான், இன்னைக்கும் நீதிமான் தான். விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விளங்குதா நான் சொல்றது? Just because you're righteous doesn't mean there's no room for growth. நீ நீதிமான், ஆனா நீ வளர்றதுக்கு இடம் இருக்கு. இடம் நீ உண்டாக்கணும். நீ கட்டாயம் வளரணும், மாறணும். உன்னுடைய குறைகள் இருந்துச்சுன்னா அதை பாவமா பார்க்காம வளர்ச்சிக்கு இடமா நீ பார்க்க தொடங்கினா நீ வளருவ. நம்ம எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க? குறைகளை பாவமா பார்க்க தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னடா இப்படி பாவி பாவி பாவின்னு. உன் குறைகளை நீ பாவமா பார்க்காம உன் குறைகளை வளர்ச்சிக்கு இடமா நீ பார்க்க தொடங்கினா நீ வளர தொடங்கிடுவ. நீ பாவமா பார்க்க தொடங்கினா அதுக்கப்புறம் தான் you go into guilt, you go into condemnation. என்னது guilt, குற்ற மனசாட்சிக்குள்ள போற. சரி, ஏதோ ஒன்று condemnation, கடிந்து கொள்ளுது. அதெல்லாம் ஏன் உள்ளுக்கு வருது? குறையே இல்லைன்னு உன்னை பார்க்காத. அது இல்லை நீதிமான், நீ உண்மைதான். குறைய பாவமா பார்க்காம குறைய வளர்ச்சிக்கு ஒரு சந்தர்ப்பமா, வளர்ச்சிக்கு வளர்றதுக்கு ஒரு இடமா நீ பார்க்க தொடங்கிட்டீன்னா இந்த கிருபை இன்னும் அழகா வேலை செய்யும். ஆமென். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது?
சரி, நேரம் இல்லை ஏற்கனவே. மூன்றாவது விஷயம், 2 விஷயம் சொல்றேன். என்ன சொன்னேன் முதல்ல? அப்புறம் righteousness. Excuse me. இந்த நீங்க நிக்கிற அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க நிக்கிற ஒரு அடிக்கடி அதிகமா பேசப்படாத ஒரு விஷயம் என்னது? The blood of Jesus. The blood of Jesus. இயேசுவின் இரத்தம். யாராவது பயந்தா மட்டும்தான் அதை நான் சொல்லி கேட்டிருக்கேன். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம். சின்னதுலலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட பாட்டியெல்லாம் வந்து கை வச்சு இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு. காலையிலேயே எழும்பி போயிட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிற கட்டில இருந்து வண்டியில இருந்து பார்க்கறதெல்லாம் கையை வச்சு இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம். சிலுவை இல்ல, ரத்தம். விலங்குதான் என்ன சொன்னேன்னு? The சிலுவைன்றது இஸ் a Roman torture device, அவ்வளவுதான். அநேகர் அந்த சிலுவையில, இயேசு மரித்த அதே நாள்ல அன்னைக்கு 2 பேர் சிலுவையில தொங்கிட்டு தான். அதுக்கப்புறம் பேதுருவையும் கடைசியில சிலுவையில தான். சிலுவை இல்ல, அந்த சிலுவையில யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் இன்னைக்கும் எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்துகிட்டு இருக்குதுன்னா அந்த ரத்தத்துடைய வல்லமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறையும் கோடும்போது நம்ம தேவனுடைய ரத்தத்தை கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் the blood, தேவனுடைய இயேசு சிந்தின அந்த ரத்தம். இன்னைக்கு நேரம் இல்லை, ப்ராபப்ளி ஒரு நாள் அதை மட்டுமே நம்ம வசனத்திலிருந்து தியானிக்கணும். சரியா? நான் நேரம் இல்லாதனால சீக்கிரமா சொல்லிட்டு போறேன். சரியா? மூணாவது, நம்ம ரொம்ப இது வந்து எல்லாருமே மோஸ்ட்லி எவ்ரிபடி வில் எல்லா சபையிலையும் ஒத்துக்குவாங்க. ஆனா அதோடைய ஆழம் என்னன்னு இன்னொரு முறை சொல்றேன். எனக்கு கேத்தலிக் சர்ச்சில் இந்த ரத்தத்தை எப்படி பார்ப்பாங்கன்றது, கத்தோலிக்க சபையில் இந்த ரத்தத்தை எப்படி பார்க்குறாங்க இன்னைக்குன்றது நான் நினைக்கிறேன் அதுதான் சத்தியம். ரத்தத்தை குறித்த சத்தியம் அதுதான். சரியா? அப்போ அதை ஒரு நாள் டைம் எடுத்து படிப்போம். சரியா? ஆனால் இப்போதைக்கு இந்த உடன்படிக்கை நிமித்தம் நீங்க நின்றுட்டு இருக்கிற அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில எதை நம்புறோம்? எதை முதல்ல நம்புறோம்? கிருபையை நம்புறோம். என்னால இல்ல, தேவனுடைய நான் செய்யறதை செஞ்சுட்டே இருக்கிறேன், ஆனா தேவனுடைய கிருபை கட்டாயம் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு. What else? When you wake up in the morning, what do you believe? That I am the righteousness of God. நான் தேவனுடைய நீதியா இருக்கு, நீதிமான். நான் நீதிமான், பாவியே இல்ல. அப்படின்னா பாவி அப்படின்னு அனுபவிக்கிற ஒரு பாவின்றவன் இதெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கணுமா? அதெல்லாம் நம்ம அனுபவிக்கவே. ஆமா, நீதிமான்றதுக்காக வளர்றதுக்கு இடம் இல்லைன்னு இல்லை, நீ பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனா நீ நீதிமான். ஆமென். அதுக்கப்புறம் தேவனுடைய ரத்தம். அப்புறம் இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி விளங்கி இருக்குமே. வெரி குட். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்டரின் எதுல நின்றுட்டு இருக்கிறோம்? the Holy Spirit. வா, உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? தேவனுடைய ஒரு பகுதி உங்களுக்குள்ள. தேவனுடைய பிரசன்னம்ன்றது பயங்கரமான ஒரு விஷயம். பாருங்க, இன்னைக்கு நம்ம அப்படியே ஒரு பாட்டு பாடும்போது லைட்டா அப்படி 2 புல்ல அரிச்சுச்சுன்னா தேவனுடைய பிரசன்னம் நல்லா இருந்துச்சு. இல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
அந்த 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 பிரசன்னத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக மோசே செய்த காரியம். இயேசு சொல்றாரு, தேவன் சொல்றாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துறேன். என்னோட தான் இருக்கீங்களா? கொஞ்சம் கவனிங்களேன். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துறேன். நம்ம அப்படியா ஓகே சார்னு சிரிச்சுட்டே போயிருப்போம். ஆனா தேவன் சொல்ற, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துறேன், என்னுடைய தூதர்களையும் அனுப்பி வைக்கிறேன், ஆனா என்னுடைய பிரசன்னம் இனிமே உன்னோட இருக்கான்னு இவன் மோசே பதறி போய் சொல்றான். அது முடியாது. நீங்க வீட்டுக்கு போய் நேரம் இருக்கும்போது எக்ஸடஸ் எடுத்து வாட்ச், அது முடியாதுன்றான். ஏன் முடியாதுன்றான்? மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே என்னது? அந்த பிரசன்னம் தான். அவனுக்கும் வீடு இருக்கு, எனக்கும் வீடு இருக்கு, அவனுக்கும் வண்டி இருக்கு, எனக்கும் வண்டி இருக்கு. அது இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. அவனுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே பிரசன்னம் தான். அந்த பிரசன்னம் வரலன்னா அப்புறம் நாங்க என்ன ஆவோம்? மோசேவுடைய பதில் பாத்தீங்களா? அப்படின்னு போயிட்டு எல்லாரும், நீங்க உங்களுக்கு இவங்களோட தானே கோபம் அப்படின்னு ஒரு டென்ட் அங்கிருந்து உருகி கொண்டு போய் எல்லாத்துக்கும் தள்ளி ஒரு இடத்துல போட்டு, அதை the tent of meeting அப்படின்னு ஒரு டென்ட்டை வச்சுட்டு அதுக்குள்ள போய் டென்ட் ஆஃப் மீட்டிங்னா சந்திப்பின் கூடாரம். சந்திப்பின் கூடாரம். இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது நீங்க நல்லா இன்னைக்கு விளங்கிடணும். சந்திப்பின் கூடாரத்துக்குள்ள போயிட்டு அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். அங்க தேவனுடைய பிரசன்னம் பயங்கரமா இறங்கிருது. எப்படி இறங்குதுன்னா, எல்லாரும் நம்ம அவங்க ஒரு ரெண்டு பேர் இல்ல, பெரிய கூட்டம் இல்ல, எல்லாரும் எழும்பி நின்று பார்த்துட்டு இருப்பாங்களாம். Look at what's happening. அப்படிதான் தேவனுடைய பிரசன்னம் முதல் இப்போ ஒரு கூடாரத்துக்குள்ள உருவம் எடுக்குதுன்னா நாட் ஃபார்ம் ஆஃப் அ மேன், பட் எப்படி சொல்ல, ஒரு கூடாரத்துக்குள்ள. அங்க மட்டும் தான் இப்ப தேவனை சந்திக்கணும்னா அங்கதான் போகணும். It's amazing. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆசரிப்பு கூடாரம்னு ஒரு கூடாரத்தை கட்டுறாங்க. அதுக்கு ஒரு ஏரியா இருக்கு, தி மோஸ்ட் ஹோலி, மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் அப்ப தேவனுடைய பிரசன்னம் இருந்துச்சாம். அதுக்கப்புறம் காலம் போகுது, தாவீதுன்னு ஒருத்தன் எழும்பி, அன்று வரைக்கும் யாருமே இதை யோசிக்கல பாருங்க. தாவீதுன்னு ஒருத்தன் எழும்பி யோசிக்கிறான், நாங்கெல்லாம் இப்படி பிரம்மாண்டமான வீடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கோமே, மாளிகைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கோமே, தேவனுடைய பிரசன்னம் மட்டும் ஒரு கூடாரத்துல இருக்கு. தேவனே, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு இவன் எழும்புறான். தேவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. வாசிச்சு பாருங்க, தேவனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் சொல்றாரு, இப்படி ஒரு நாள் யாரும் யோசிக்க கூட இல்லையே. தாவீது, அதான் அவருக்கு தாவீதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் சொல்றான். ஆனா தாவீது ரத்தம் சிந்தினால நீ ஆலயத்தை கட்டாத, உன்னுடைய மகன் கட்டுவான். இப்ப மகன் ஆலயத்தை பயங்கர விவரமா எழுதப்பட்டிருக்கு. எங்க இருந்து மரம் வந்துச்சு, எங்க இருந்து தங்கம் வந்துச்சு, அதை எப்படி செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இப்ப அந்த பிரச்சனை உள்ளுக்கு வரத்துக்கு என்ன பண்றான்? அன்னைக்கு ஒரு ரத்த ஆறே ஓடுது. அவ்வளவு மாடு, அவ்வளவு ஆடு, காலையில இருந்து நைட் வரையும் வெட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஆடு, அவ்வளவு மாடு. Thousands and thousands and thousands of blood is being spilled. எதுக்காக? அந்த பிரசன்னம் இந்த ஆலயத்துக்குள்ள வரணுமேன்றதுக்காக. அதே மாதிரி அவருடைய பிரசன்னம் ஆலயத்துக்குள்ள வந்துச்சு. அங்க ஒருத்தனுக்கும் நிக்க கூட முடியல. எல்லாரும் இயேசு சொல்றாரு. அதுக்கப்புறம் சாலமோன் கட்டுன அந்த ஆலயத்தை தான் பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஆலயத்தை நான் இடிச்சு 3 நாள்ல எழுப்பி காட்டுறேன். அவன் மண்டைய பிச்சுக்கிறான். என்னடா இவர் சொல்றாரு?
3 நாள்ல எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை அப்படின்னு அவர் சிலுவையில் அறையப்படுற நேரத்தில் அந்த ஆலயத்தினுடைய திரைச்சீலை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தானே அவர் இருந்தார், அங்கே தானே இருந்தார். அந்த திரைச்சீலை 2 கிழியுது. எப்படி? கீழே இருந்து மேலே இல்லை, மேலே இருந்து கீழே கிழியுது. அதை வேற யாரும் அப்படின்னா ஒரு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த யாரும் அதை கிழிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் கிழிஞ்சிச்சு? அங்கே உள்ளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நானும் நீங்களும் விளங்கிக்கிறதுக்காக. ஏன்னா உள்ளுக்கு இருந்த அவ்வளவு பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்த அந்த தேவ பிரசனம் இப்ப எங்கயா? அதுக்கு மேலதான் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. When you wake up, you must believe that I am different because I have the presence of God. நான் வித்தியாசம். ஏன் வித்தியாசம்? தேவனுடைய பிரசன்னமே எனக்குள்ளதான் இருக்கு. அந்த மகிமையே இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் இருக்குது. When you wake up, what do you believe? காலையில எந்திரிக்கும் போது என்னத்தை நம்புற? எதை நம்புறோம்? என்னோட தான் இருக்கீங்களா? தேவனுடைய கிருபை, தேவனுடைய நீதி, நீங்க நீதிமான், தேவனுடைய இரத்தம், தேவனுடைய ஆவியானவர். இந்த ஆவியானவர்ன்றது பெரிய கடலை போல ஒரு டாபிக் ஒன்று. அதுக்குள்ள போனோம்னா நம்ம வெளியே வரத்துக்கே 1 வருஷம் ஆயிரும். The Holy Spirit. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ஒரு பங்கு, அதாவது தேவனுடைய ஒரு சின்ன செல் நமக்குள்ள இருந்தாலே என்ன ஆகும்? அந்த மாதிரி தேவனுடைய ஒரு பங்கு இப்ப சாதாரண ஒரு மனுஷன் ஆகிய எனக்குள்ள வந்துருச்சு. எதுக்கு வந்துச்சு? எல்லாத்தையும் நான் செய்து முடிக்கிறதுக்காக தான். எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய இந்த ஸ்பீக்கர் எல்லாம் ஸ்டீஃபன் சர்வசாதாரணமா ஒத்த கையில எல்லாம் தூக்கி சுத்திட்டு இருப்பாரு. அதனால அதை எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு பாறை ஒன்று எடுத்துப்போம். பெரிய ஒரு பாறையை நம்மனால தூக்க முடியாது. ஆனா இதே இப்ப நம்ம அந்த கிரேன் இருக்குல்ல, ஒன்று ஓட்டிட்டு வந்தா, நம்ம தான் ஓட்டிட்டு வந்தா ஈஸியா எடுத்துடலாம்ல. அதுதான் ஆகுது. நானும் ஆவியானவரும் ஒன்னா வர நேரத்துல கிரியை பெருசாகிறது. கிரியைக்காக தான் அவர் ஆலோசனையும் கொடுக்கிறாரு, உனக்கு பலனாகவும் இருக்கிறாரு. அவர் மூலமா தான் கிரியைகள் நடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நேரம் ஆயிடுச்சு. இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. 4 பார்த்துட்டோமா? கலாத்தியர் 3:13 எழுதியிருக்கு. அதை வாசிச்சுட்டு அடுத்த விஷயத்தை சொல்றேன். இதை நீங்க இன்னைக்கு விசுவாசத்தோட பெற்றுக்குங்க. என்ன எழுதியிருக்கு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். வா, என்னோட தான் இருக்கீங்களா? அஞ்சாவது விஷயம், நியாய பிரமாணம்னு சொல்லும் போது அது வெறும் மோசேவினுடைய பிரமாணம் மட்டும் கிடையாது. அதை பவுல் இன்னும் அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? நானும் நீங்களும் யூதனே இல்லாட்டியும் எங்களுக்கும் என்ன இருந்துச்சு? பிரமாணங்கள் இருந்துச்சு. அந்த பிரமாணத்தின் படி வாழலனா என்ன வரும்? அடுத்து சாபம். I have good news for you. இயேசு சாபமானாரா? ஏன் உங்களுக்கு விளங்கல? இயேசு சாபமானாரா? ஏன்? நானும் நீங்களும் சாபம் இல்லாம எப்படி? You see, ஆபிரகாம் ஒரு இடத்துல
தன்னுடைய மனைவியை, இது என் மனைவி இல்லை சார் என் தங்கச்சின்னு சொல்லி ஒரு ராஜா கிட்ட தான் உயிர் தப்புறதுக்காக பண்ணாருல்ல, ஒரு வேலை பண்ணாருல்ல, அதையே யாரு பண்ணா? ஆபிரகாமுடைய மகனும் அதையே தான், அதே ராஜா. இந்த ஆனா என்னது அப்ப இங்க தொடர்ந்து ஏதோ ஒண்ணு வந்திருக்கு, என்னது ஒண்ணு தொடர்ந்து வந்திருக்கு. You must know that curse is real. சாபங்கள் அது வந்து நீங்க இன்னைக்கு அதை விளங்கிட்டீங்கன்னா, today you will break all curses. சாபம்ன்றது உண்மை. சும்மாவா அந்த காலத்துல இந்த பாட்டிமாரெல்லாம் பார்த்துறீங்களா? மண்ணள்ளி போட்டு சபிச்சுட்டு போவாங்க. அது சும்மா விளையாட்டுக்கு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளையே அறியாம எவ்வளவு சாபங்கள் எங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு தெரியுமா? காலையிலேயே எழும்பும் போது நம்புங்க, இயேசு எனக்காக சாபமானாரு. இயேசு எனக்காக சாபமானாரு. நன்மையும் கிருபையும் தான் இனி என்னை தொடரும். வேற எது என் பின்னாடி வரதுக்கு இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை. என்னோட தான் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். நாங்க ஒரு சபையா என்னதுல எது மேல நிக்கிறோம். இதை தவிர்த்து, நான் சொல்ற இந்த விஷயங்களை தவிர்த்து நீங்களா சொந்த வெளிப்பாடுகளை பெற்றிருக்கலாம். இப்ப நான் இன்னைக்கு இதை பேசிட்டு இருக்கும் போது அதுல இருந்து நீங்க தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடை நீங்க சொந்தமா பெற்றிருக்கலாம். அது வேற. நாங்க ஒரு சபையா எது மேல நிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த சபை இதுதான். ஆமென். இந்த சபை கிருபையில நிக்குது. இந்த சபை நீதிமான் நம்புது. இந்த சபை தேவனுடைய இரத்தத்தை விசுவாசித்து பொக்கிஷமா பார்க்குது. இந்த சபை ஆவியானவருடைய ஊழியத்தை பெற்றுகுது. இந்த சபை இனிமே சாபங்களுக்கு கீழே இல்லை, சாபத்தினுடைய நம்பிக்கை இல்லை. ஏன்னா கிறிஸ்து சாபமானாருன்றதை முழுமையா நம்புது. அடுத்து என்னாச்சு? இன்னொரு விஷயம். எத்தனாவது வந்துட்டோம்? அதுக்கு தான் நேரம் இருக்கு பாருங்க. அடுத்து எங்க வந்துட்டோம்? முக்கியமான ஒரு விஷயம். இயேசு அவர் செஞ்ச முக்கியமான வேலை என்ன தெரியுமா? எழுதி இருக்கு, he had compassion. மனதுருகி என்ன பண்ணுவாராம்? இல்ல, என்ன பண்ணார்? மனதுருகி அவர் பண்ண வேலை என்னது? சுகப்படுத்தினார். கரெக்ட். சுகம், ஹீலிங். என்னோட தான் இருக்கீங்களா? இந்த உடன்படிக்கை வெளியில் அது எலியாவுடைய காலத்தில் ஏதோ 2 அப்படியெல்லாம் ஏதோ இருந்தாலும், இந்த உடன்படிக்கைக்குள்ள முழுமையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பயங்கரமான கிஃப்ட் ஒன்று. என்னது? சுகம். ஒன்னு பேதுரு 2:24 கொஞ்சம் சீக்கிரமா எடுங்களேன். 1 பேதுரு 2:24. என்ன எழுதி இருக்கு? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமானீர்கள் இந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங், முழுமையான சுகம். அது வெறும் உடல் மட்டும் இல்ல, உங்களுடைய எல்லாத்துக்குமே. You must wake up and believe, my God, தேவனே எனக்காக மரித்து நான் சுகத்தோடு ஜீவிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களே, அதை நான் வாழணும்.
அது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை. முதல்ல நேரா டாக்டர்கிட்ட போ. Doctrinally, as a church, we believe in doctors. உங்களுக்கு விளங்குதா? You know how எப்படி இதை மாத்திட்டாங்கன்னா, சபையில சுகத்தை பெற்றுக்கிட்டா தேவன், இல்லைன்னா தேவன், ஒரு டாக்டரை வச்சும் தேவன் உன்னை சுகப்படுத்தலாமே. Everything is from, every good and perfect thing is from. ஒரு டாக்டர் மூலமா உனக்கு நல்ல ஒரு சுகம் வந்துச்சுன்னா அதை ஏன் டாக்டர் மூலமா தேவன் கொடுத்திருக்க முடியாது? எல்லா நன்மையும் யார்கிட்ட இருந்து தான் வருது? உங்களுக்கு விளங்குதா? அதனால தேவன் என்னை குணப்படுத்துவாருன்னு மருந்து எடுக்காமலாம் உட்காந்து மண்டையிலேயே கொட்டிடுவேன். விளங்குதா? நான் அந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்து கூடாது. foolishness. God is a healer. சுகத்தை எப்படினாலும் அவர் கொண்டாந்து கொடுப்பாரு. இப்ப நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் சுகத்தை கொண்டாடவே இல்லை, ஒரு டாக்டரை வச்சு உனக்கு சுகத்தை கொண்டா எப்படியோ, ஆனா சுகத்தை உனக்கு கொடுப்பாரு. அது இந்த உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான அம்சமா இருக்குது. அவருடைய தழும்புகளால் சுகமாவோம் இல்ல, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். You sent your word and you healed my disease. வார்த்தையில் எழுதி இருக்கு, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னுடைய நோயை சுகமாக்குனார். என்னோட தான் இருக்கீங்களா? விளங்குதா? ஆறாவது விஷயம் என்னது? எதை நம்பி இருக்கிறோம் நாங்க? we truly believe in the healing power of God. தேவன் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார்னு முழுமையா நம்பி நிக்கிறோம். ஆமென். அதனால ஏதாவது சுகம் இல்லாம இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போங்க, தேவனிடத்துல கேளுங்க, இல்ல ஜெபிங்க, கட்டாயம் சுகத்தை பெற்றுக்குவீங்க. Healing is promised. Amen. கடைசியா this is the most important thing. நான் ஒரு இது I have like 10,000 stories, 10,000 கதை இருக்கு. அதில் ஒரு கதை சொல்கிறேன். நான் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கண்ணாடி வச்சுருந்தேன். அந்த கண்ணாடியை எங்கே தொலைச்சோன்னு எனக்கு மறந்து போச்சு. கண்ணாடியை தொலைச்சிட்டோம், எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ போன ஒரு இடத்துல தொலைச்சிட்டு இப்போ அதை நான் மறந்தும் போயிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் நான் ஒரு சலூன் போகிறேன். அப்போ இவ்வளோ முடியல, அதனால் முடி வெட்டுறதுக்கு சலூன் ஒன்று போகிறேன். ஹேவ்லாக் ரோடில், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஹேவ்லாக் ரோடில், very close to your friends who live there. ஸோ அங்கே போகிறேன், அங்கே போயிட்டு உட்கார்றேன். நான் அங்கே போய் எனக்கும் அந்த சலூனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒருத்தன் என்னை பார்த்தான், உள்ளுக்கு போனான், போயிட்டு சார் இது உங்களோட தான் கேட்டான். அவன் என் கையில் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தா என்னுடைய கண்ணாடி அந்த கவரோட. நான் கேட்டேன், என்ன, ஹவு டிட் யூ கெட் திஸ்? சொன்னா இல்லை, இது கடையில் இருந்துச்சு, உங்களை பார்த்தோன்னே இது உங்களோட தான் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால கொண்டாந்தேன். அந்த கடைக்கு அது எப்படி வந்துச்சு? I'll tell you how.
யோவான் 1 முதலாவது அதிகாரத்தில் கடைசியா ஒரு விஷயம் இருக்கு. இயேசு அங்க ஒரு பயங்கர ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை அங்க கொடுக்கிறார். யோவான் 1 அதிகாரத்தில் கடைசி வசனத்துக்கு போயிருங்கம்மா, கடைசியா போயிருங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷர் குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி இனிமே நீ பாப்பன்னு அங்க சொல்லிட்டாங்க. Now you have the ministry of angels. தேவ தூதர்களின் ஊழியம் உனக்கு இருக்கு. நாங்க செஞ்சதெல்லாம் அதுதான். காணாம இப்ப என்ன காணாம போனாலும் தூதர்கள் அனுப்பி ஏதாவது கொண்டாந்துருங்கன்னு சொல்லுவோம், அதை எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லுவோம். ஏதாவது சம்பந்தமே இல்லாம இருக்கும். I know, my God, that's what I have hundreds. ஆனா அதை முதல்ல நீங்க நம்பணுமே. நூற்றுக்கணக்கான கதை இருக்கு, hundreds of stories. எனக்கு அது எப்போ விளங்குச்சுன்னா, நான் நான் உங்களுக்கு இந்த கதை சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரெயினில் ஏறும்போது வலிக்கு உழுக போகிற நேரத்தில் யாரோ என்னை இப்படி பிடிச்சி தூக்கி நிப்பாட்டிட்டு நான் தேங்க்யூ அப்படின்ற பார்க்குறேன், யாரையுமே காணோம். உங்களுக்கு விளங்கல. நான் வந்து இந்தியாவில் ஒரு ட்ரெயினை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே யாருமே இல்லாமல் இருக்க, இவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் அதில் 10 பேர் நின்றுட்டு இருப்பான். அங்கே ஒருத்தர் என்னை தூக்கி நான் தேங்க்யூ சொல்ல தேடுறான், ஆளை காணோம். அப்போ அது என் மண்டையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஒரு நாள் வீட்டில் உட்காந்து இந்த ப்ராஃபட் கோபோஸோட வார்த்தையை நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு முறை ஒரு வார்த்தையை போட்டு அதில் தான் அவர் பேச தொடங்கினார். இந்த தேவ தூதர்களினுடைய ஊழியம் அப்படின்னு பேச தொடங்கினார். அதை கேட்டோன்னு தான் எனக்கு விளங்குச்சு, ஓ வா, தட் இஸ் வாட் இஸ் பீன் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ. இந்த உடன்படிக்கையில் உங்களுக்கு முக்கியமாக இருக்கிற இன்னொரு நீங்க நின்றுட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காலையிலேயே எந்திரிச்சு சொல்லுங்க, தேவனே உம்முடைய தூதர்களை அனுப்பி இன்னைக்கு எதெல்லாம் இங்க செய்து ஆகணுமோ அதெல்லாம் செய்து முடிக்கப்படட்டும். You will see things happening. நீங்க முதல்ல அதான் கேட்கிறேன், நம்ம எதை நம்புறோன்றதுல நம்ம உறுதியா இருக்கணும். எனக்கு நான் நிறைய நேரம் ஒரு முறை ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே இல்லை. ஜெபிச்சு நான் சொன்னேன், ஆண்டவரே தூதர்களை அனுப்பி இன்னைக்கு எப்படியாவது இதை. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது அந்த இடத்துல இருந்து, இன்னும் 1/2 மணி நேரத்தில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுன்னு. நான் கேட்குறேன், 1/2 மணி நேரத்தில் 6 மாதமாக இவங்க அப்பாயின்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூப்பிட்டு பார்த்தா யாரோ அந்த அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல என் பேரை எழுதி வச்சிருக்காங்க. அங்க இருந்த யாருமே அதை எழுதல. இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையில நடக்குமா? சாத்தியமா? வேதத்துல பேசப்பட்டுருச்சு. நீங்க நம்புனீங்கன்னா அது சாத்தியம். You have the ministry of angels. தேவ தூதரனுடைய ஊழியம் இருக்கு உங்களுக்கு. நான் ஒவ்வொரு முறையும் தேவனே உம்முடைய தூதர்களை அனுப்புங்க அப்படின்னு இந்த கேரனுடைய வீசாவுக்கு போகும்போது நான் சொல்லிட்டு போவோம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பயங்கர கச்சன்னு உள்ளுக்கே போக முடியாது. கேரன் போய் நிற்க, as you walked up the steps, படி ஏறும்போது எங்கேயோ இருந்து ஒருத்தர் நேராக கேரண்ட் வந்து, நல்லா இருக்கீங்களா, உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க. நாங்கள் 2 திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறோம். பாஸ்போர்ட்டை எடுத்தார், எல்லா பேப்பரெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வாங்கினார். நான் போகிறோம், போய் நின்றுட்டுருக்குறோம்.
அமேசிங். ஒன்றும் இல்லை, அவர் பாட்டுக்கு போனார், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஸ்டாம்பையும் அடித்து கொண்டாந்து பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு காணாமல் போயிட்டார். நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கா? இல்லை நமக்கு இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்கும்? ஏன்னா ஒரு சபையா நாங்கள் இதை நம்புகிறோம். உங்களுடைய தலைவர்களாக நாங்கள் இதை ரொம்பவே நம்புகிறோம். ஆமேன். காலையிலேயே எழும்புனா நேரம் ஆயிட்டனால நிறுத்துறேன். when you wake up in the morning, காலையிலேயே நீங்கள் எழும்பும்போது எதை நம்புறீங்க? what do you believe? எங்கிருந்து, where are you drawing from? எங்கிருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்க பெற்றுக்கிறீங்க? அதுல நீங்க சரியா தெளிவா இல்லைன்னா நீங்க ரொம்ப ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்ற மாதிரி இருக்கும். ஆமென். என்ன சொன்னேன்? கிருபை, இரத்தம், அப்புறம் ஆவியானவர், சாபம் நீக்கப்பட்டுருச்சு, சுகம் வந்துருச்சு, தேவ தூதர்களுடைய ஊழியம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆமென். இந்த 7 விஷயங்கள்ல நம்ம உறுதியா நிக்கிறோம். இதே நீங்க ரகசிய வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்ப கேட்டீங்கன்னா நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்னோட தான் இருக்கீங்களா? ஆனா நிச்சயமா நாங்க எது மேல நின்றுட்டு இருக்கிறோம்? இந்த விஷயம் இன்னும் இருக்கு, பார்ப்போம். நேரம் இருந்தா நான் சொல்லிட்டேன். சரியா? ஜெபிப்போமா?